முதல்ல எல்லாருக்கும் நன்றி. இவ்வளவு சிறப்பான எழுச்சியான அன்பான ஆரவாரமான வரவேற்பை கொடுத்திருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். போன சட்டமன்ற தேர்தல் 21 இதே இடத்துல வந்து அண்ணன் மையநாதன் அவர்களுக்கு நான் வாக்கு கேட்டேன். கரெக்டா? அண்ணன் மையநாதன் அவர்களை நீங்க 25,000 வாக்கு ஜெயிக்க வச்சு அனுப்பணும்னு நான் சொன்னேன். நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, கொடுத்த வாக்குறுதியை செஞ்சு காட்டிட்டீங்க. இப்ப மீண்டும் நம்முடைய சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல், அதுக்கு தலைவர் அவர்கள் பல ஊர்களுக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்கு போய் மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. நானும் கடந்த ஒரு வாரமா தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு 5 தொகுதி 6 தொகுதின்னு மக்களை சந்திச்சு, நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்களை சந்திச்சு, மகளிரை சந்திச்சு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கணும்னு என் பிரச்சாரத்தை செஞ்சுட்டு வரேன். அப்படிதான் இன்னைக்கு இங்க வந்து உங்களை எல்லாம் பார்த்து எல்லாரும் தயவு செஞ்சு உதயசூரியன் சின்னத்துல மையநாதன் அவர்களுக்கு வாக்களிச்சிருங்க அப்படின்னு கேட்க வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நீங்க எல்லாம் ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. கரெக்டா? கரெக்டா? என்ன தீர்மானம் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்தில் போன முறை 25,000 வாக்கு, இந்த முறை 50,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் மையநாதன் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? ஆலங்குடி தொகுதி மக்கள் ரொம்ப ஷார்ப்பு, சொன்னா செஞ்சு காட்டிடுவீங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய திருமயம் தொகுதி வேட்பாளர் அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களுக்கும், உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் மையநாதன் அவர்களுக்கும், விராலிமலை தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும், புதுக்கோட்டை தொகுதி வேட்பாளர் மருத்துவர் முத்துராஜா அவர்களுக்கும், மாவட்ட கழக துணை செயலாளர்கள் ஞான இளங்கோவன் ஸ்ரீதேவி அவர்களுக்கும், அயலகணி செயலாளர் சகோதரர் அப்துல்லா அவர்களுக்கும், சகோதரர் கீரை தமிழ்ராஜா, பொதுக்குழு உறுப்பினர்கள் RV செல்வம், KM சுப்பிரமணியன், மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் மணிராஜன், சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் KPKT தங்கமணி, திரு வடிவேல், KS ரவி, குமார், பழனிக்குமார், சிவகுமார், பேரூராட்சி தலைவர் திரு ராசி முருகானந்தம், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் முகமது ரஃபீக், கவிக்குமார், தமிழராசு, நசுருதீன், கோட்டூர் அருண் சேகர், இளையராஜா, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள், சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சேர்ந்த அருமை சகோதரர்கள் நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழ் புலிகள் கட்சி, SDPI, தமிழர் தேசம் கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், சமத்துவ மக்கள் கழகம், ஆதி தமிழர் கட்சி, திராவிட தமிழர் கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதி தமிழர் பேரவை உள்ளிட்ட அனைத்து நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து நண்பர்களுக்கும், இங்கே பெருமளவில் வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகள் அத்தனை பேருக்கும், அதே போல முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் மையநாதன் அவர்களை பற்றி நான் உங்ககிட்ட அதிகம் சொல்ல விரும்பல. உங்களுக்கு அவர் நான் அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க அத்தனை பேருக்கும் பரிச்சயமானவர். உங்கள ஒருத்தர் அண்ணன் மையநாதன் அவர்கள், இந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர். நிச்சயம் வெற்றி உறுதி. இந்த முறையும் சொல்றேன், இந்த முறை நீங்க வெறும் அவரை சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்க போல, ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்து அனுப்ப போறீங்க. கரெக்டா? 3வது முறையா இந்த தொகுதியில போட்டி போடுறாரு. 2 முறை போட்டி போட்டு 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த முறை ஹேட்ரிக் அடிக்கணும். சட்டமன்ற உறுப்பினரா, ஒரு அமைச்சரா இந்த தொகுதிக்கு
பல்வேறு திட்டங்களை தந்தவர் அண்ணன் மையநாதன் அவர்கள். அவரை பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டா இருப்பாரு, சிரிச்ச முகத்தோட இருப்பாரு, யார்ட்டையும் கோபமா பேச மாட்டாரு, அதிர்ந்து பேச மாட்டாரு, திட்ட மாட்டாரு. ஆனா வேலைன்னு வந்துட்டா ரொம்ப ஷார்ப்பானவர். அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இந்த ஆலங்குடியினுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனவர் தான் அண்ணன் மையநாதன் அவர்கள். எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் பெருமைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க. அதுக்கு முன்பு 1 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் அப்படின்னு தலைவர் இருந்து எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சு காட்டியிருக்கிறோம். அந்த விளையாட்டுத்துறையில் எனக்கு முன்னாடி என்னோட சீனியர் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் மையநாதன் அவர்கள். அதனால சொல்றேன், என் சீனியருக்கு ஜூனியர் நான் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். ஜெயிக்க வச்சிருவீங்களா? நிச்சயம் பண்ணிடுவீங்களா? சரி, உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா, நானும் ஒரு வேட்பாளர் தெரியுமா? நானும் தேர்தலில் போட்டி போடுறேன். சென்னையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நான் போட்டி போடுறேன். 2வது முறையாக நிற்கிறேன். என் தொகுதிக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் தான் போய் வாக்கு கேட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? என் தொகுதிக்கு போகாம இங்கே வந்திருக்கேன். என் வெற்றியை விட அண்ணன் மையநாதனுடைய வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி. அந்த வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். செய்வீங்களா? மக்கள் பணி, கழக பணி, அரசு பணி எதுவா இருந்தாலும் தன்னை நிரூபிச்சு காட்டியிருக்க கூறியவர் அண்ணன் மையநாதன் அவர்கள். அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். இந்த தொகுதியில் இந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் திட்டங்கள் அண்ணன் மையநாதன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு கலைக்கல்லூரி இங்கே கொண்டு வந்தது அண்ணன் மையநாதன் அவர்கள். 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவரங்கம் பகுதியில் சிறு விளையாட்டரங்கம் இண்டோர் ஸ்டேடியம் கொண்டு வந்தது அண்ணன் மையநாதன் அவர்கள். கீரமங்கலம் பேரூராட்சியிலே 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை பணிகள் நடைபெற்றது அண்ணன் மையநாதனுடைய முயற்சியில். அழியா நிலையில் 40,000 மெட்ரிக் டன் நெல் சேமிப்பு கிடங்கு கொண்டு வந்தது அண்ணன் மையநாதன் அவர்கள். 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெண்ணவால்குடியிலிருந்து கூழையான்காடு வரைக்கும் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவது அண்ணன் மையநாதனுடைய முயற்சி. கீரமங்கலத்தில் துணை வேளாண் விரிவாக்க மையம், புதுக்கோட்டை விடுதியில் கால்நடை மருந்தக கட்டிடம். இன்னைக்கு இந்த தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களில் புதிய ஸ்கூல் பில்டிங்ஸ், பள்ளி கட்டிடங்கள், அங்கன்வாடிகள், துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், OHD ஓவர் டேங்க்ஸ், இப்படி பல்வேறு பணிகளை. அதே மாதிரி ஆலங்குடி பேரூராட்சியில் கலைஞர் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. இது அத்தனையும் ஒரு சின்ன சாம்பிள் தான். இந்த தொகுதிக்கு மையநாதன் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் இப்போ நான் சொன்னேன். இந்த பணிகள்லாம் இன்னும் தொடரும். இன்னும் பல்வேறு திட்டங்கள் உங்கள் தொகுதிக்கு வரணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல. நீங்கள் அவர் ஜெயிக்க வச்சு அமிச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் அவர் அமைச்சர் ஆயிடுவார். அப்போ இந்த தொகுதிக்கு இன்னும் அதிகமான திட்டங்களை கொண்டு வருவார். இன்னும் சொல்ல போனா வரும்போது என்ன சொன்னார், அண்ணன் மீண்டும் நம்முடைய தலைவர் தான் ஆட்சி அமைக்க போறாரு, திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போகுது, மீண்டும் நம்முடைய தலைவர் ஆட்சிக்கு வரும்போது என்னுடைய தொகுதிக்கு சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறேன், இந்த கோரிக்கைகள்லாம் நீங்க மீண்டும் நம்முடைய ஆட்சி வரும்போது நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். என்ன கோரிக்கை அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கிறார். திருவரங்கம் ஊராட்சி ஒன்றியத்தை 2ஆ பிரித்து கொத்தமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்க வேண்டும். கீரமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகா உருவாக்கணும். அரசர்குளம் பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்கணும். கீரமங்கலம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கணும். கொத்தக்கோட்டை, எல்லன்புரம், கல்லாங்குடி, மாங்காடு உள்ளிட்ட ஊர்களில் சாலை வசதி போடணும், தார் சாலை போடணும். ஆவணத்தான் கோட்டையில் ITI கொண்டு வரணும். ஆலங்குடி பேரூராட்சியை நகராட்சியா தரம் உயர்த்தி கொடுக்கணும். புதுக்கோட்டை ஆலங்குடி ஆவரம் சாலை 4 வழி சாலையாக தரம் உயர்த்தப்பட வேண்டும். 4-வே லேன். வல்லத்திரா கோட்டையில் அரசு முன்மாதிரி மேல்நிலை பள்ளி வேணும், மாடல் ஸ்கூல். வெண்ணவால்குடி ஊராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, ஓவர் டேங்க் வேணும். பனங்குளம் மற்றும் செங்கமாடி ஊராட்சிகளில் கால்நடை மருத்துவமனை வேணும். இவ்வளவு அறிக்கை திட்டங்களும் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான கோரிக்கை, இந்த மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. பெரும்பிடுகு முத்தரையர், மாமன்னன் மருதுபாண்டியர், வீரன் அழகுமுத்துகோன், வாவு சிதம்பரனார் ஆகியோருக்கு அவங்களுடைய நினைவை போட்டுக்கின்ற வகையில் இங்கே ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். நான் சொன்னேன், நீங்க கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, நான் போய் மக்கள்கிட்ட கேட்கிறேன், நம்முடைய தோழர்கள்ட்ட கேட்கிறேன், அவங்க எனக்கு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன், ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சிருவீங்களா?
நீங்க ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சீங்கன்னா நிச்சயம் முதலமைச்சர் கொண்டு போய் இந்த அத்தனை கோரிக்கைகளும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். இன்னைக்கு நான் கடந்த ஒரு வாரமா சுத்திட்டு இருக்கேன், மக்களை போய் சந்திக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் சந்திச்சுட்டு இருக்கிறாரு. நாம மீண்டும் மக்களை போய் சந்திக்க போறோம். மீண்டும் உதயசூரியனுக்கு வாக்களிங்க, நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சரா அமரணும் அப்படின்னு கேட்கிறோம். எந்த இதுல போய் கேட்கிறோம்? கடந்த 5 வருஷமா செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் போய் மக்களை போய் சேர்ந்திருக்கு அப்படின்ற அந்த நம்பிக்கையில போய் கேட்கிறோம். என்னென்ன திட்டங்கள் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு? நான் இவ்வளவு நேரம் உங்களுடைய ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உங்க அமைச்சர் என்னென்ன கொடுத்திருக்காருன்னு சொன்னேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மக்களுக்கும் பரவலா போற மாதிரி என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. போன சட்டமன்ற தேர்தல் போது நம்முடைய தலைவர் சொன்ன வாக்குறுதி, தேர்தல் அறிக்கையில சொன்னோம், ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும் சொன்னோம். நம்முடைய கழக ஆட்சி அமைஞ்சோன்னு முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் மகளிர் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். பசங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், படிக்கணும், பசி இல்லாமல் கல்வி படிக்கணும்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலைல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு, அடுத்து கல்லூரிக்கு வரணும், அதுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார். 13 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்படுத்திட்டு வராங்க. சென்ற மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி கல்லூரி மாணவ மாணவிகள் 10 லட்சம் பேருக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை சொல்லி ஒரே மாசத்துல செஞ்சு முடிச்சிருக்கிறோம். அதிமுக காரங்க போய் பிரச்சாரம் பண்ணாங்க, இந்த லேப்டாப் திட்டம் அதிமுக கொண்டு வந்துச்சு, நம்ம அதை முடக்கிட்டோன்னு. நான் ஒன்று சொல்றேன், அதிமுக தான் கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தை. ஆனால் லேப்டாப் யாரு கொடுத்தாங்க? அதிமுக ஆட்சியில் பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது மிக 2019 அந்த திட்டத்தை அவங்களே கைவிட்டுட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, இந்த லேப்டாப் யாருக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும்? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களை விட கல்லூரி படிக்கிற பசங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். மேற்படிப்பு படிக்க, ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும், ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பை நம்முடைய அரசு கொடுத்துருக்கு. உங்க அத்தனை பேருக்கும் தெரியும், முக்கியமான திட்டம் இது. தேர்தல் அறிக்கையில் நாம சொன்ன திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 3 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 1,31 லட்சம் மகளிருக்கு கடந்த 3 வருஷமா மாதம் மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் வங்கி கணக்கில் செலுத்திட்டு வரார். அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுக பாஜக அந்த கூட்டம் முயற்சி பண்ணுச்சு. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டிடலாம், 3 மாசத்துக்கு நிப்பாட்டுவோம் அப்படின்னு முயற்சி எடுத்தாங்க. நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? அந்த சூழ்ச்சி எல்லாம் முறியடிக்கிற மாதிரி பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய், 1,31 லட்சம் மகளிருக்கு ஒரே பேமெண்ட்ல நம்முடைய தலைவர் கொடுத்தார். தலைவர் காலையில் 6:30 மணிக்கு அக்கௌண்ட்ல அனுப்பிச்சிட்டார். மகளிர் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ், எல்லாரும் ஷாக்கு, யாரு கொடுத்தாங்கன்னே தெரியல. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது முதலமைச்சர் கொடுத்துருக்கிறாருன்னு. 6:30 மணிக்கு கொடுத்தாரு. 9 மணிக்கெல்லாம் மகளிர் பேங்க்குக்கு போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன்? மோடி எடுத்துடுவார் அந்த பணத்தை, மினிமம் பேலன்ஸ் சொல்லி மோடி அந்த பணத்தை உருவிடுவாருன்னு அவர் நம்பிக்கை. இன்னைக்கு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்ன மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் கிடையாது, இனிமே விரிவுபடுத்த பண்ணி 8ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம். முதியோர் உதவி தொகை OAP 1200 உயர்த்தி தரப்பட்டு மாசம் மாசம் 2000 ரூபாய் OAP தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, அனைத்து கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் லேப்டாப் திட்டம் கொண்டு வரப்பட்டோம், இலவச லேப்டாப் கொடுக்கப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எந்தவித பிணையும் இல்லாம, கேரண்டி இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல கலைஞர் கனவு இல்ல திட்டம் 10 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு
வீடு வீடு யாருக்கெல்லாம் இல்லையோ அனைவருக்கும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கொடுக்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். இது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி. உங்களுக்கு தெரியும், ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா மகளிருக்கு கையிலையும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவாரு. அந்த கூப்பனை வச்சுட்டு மகளிர் நீங்களே முடிவெடுத்துக்கலாம். உங்க வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கணும், என்ன எலக்ட்ரானிக்ஸ் மின்சாதன பொருட்கள் வாங்கணுங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கலாம். ஃப்ரிட்ஜு, டிவி, குக்கர், மைக்ரோவேவ் அவன் எதுவாக இருந்தாலும் இனிமே மகளிரே முடிவெடுத்துக்கிட்டோன்னு முதலமைச்சர் அந்த கூப்பன் தருவோன்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நடக்கணும்னா நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி நிச்சயம் அமையணும்னா நாம அடுத்து இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னைக்கு தேதி 5, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் 18 நாட்கள் இருக்கு. இந்த 18 நாட்களும் மக்களை சந்திச்சு வாக்கு கேளுங்க. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்க. கரெக்டா? நீங்க முடிவெடுத்துட்டீங்க. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், உதயநிதி வந்தாப்புல பேசினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, வாக்குறுதிகள் சொன்னாரு, போயிட்டாரு, கலைஞ்சு போயிட்டோன்னு இருக்கக்கூடாது. அடுத்த 18 நாள் இந்த பிரச்சாரத்தை உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளரா சந்திங்க. ஏன் மீண்டும் திமுகவுக்கு வாக்களிக்கணும்ன்ற பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கறது சொல்லுங்க. திமுக மீண்டும் அடிமை கூட்டம் இங்க ஆட்சி தமிழ்நாட்டை எவ்வளவு பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்கிற அந்த விஷயத்தையும் நீங்க ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு அந்த பிரச்சாரத்தை நீங்க பண்ணுங்க. பண்ணுவீங்களா? நான் இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, 5 வருஷம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஆட்சிக்கு வந்தா நீ முதல்ல அமைச்சராக்கு, நீ அமைச்சராக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பொறுப்புங்கிறது தலைவர் முடிவு பண்ணுவார். லீடிங் அதிகமாக அதிகமாக அமைச்சர் பொறுப்பு அதிகமாகும். என்னென்ன பண்ணிருக்கோங்கிறதையும் சொல்லிட்டேன், என்னென்ன பண்ண போறோங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டேன். இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். வளர்கின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. 11.19% வளர்ச்சியை தமிழ்நாடு போன வருஷம் அடைஞ்சிருக்கு. நான் இவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்கிறோம், இவ்வளவு மக்கள் நல திட்டங்கள் கொடுத்துருக்கிறோமே. யோசிச்சு பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு நமக்கு துணை நிற்குதா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? கிடையாது. போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அடிமை கூட்டம் அந்த பாஜக. தமிழ்நாடு புறக்கணிக்கிற பாஜகவை தமிழ்நாடு புறக்கணிக்கணும். புறக்கணிச்சு காட்டுவோமா? ஏற்கனவே பல தேர்தல்களை புறக்கணிச்சிருக்கிறோம். 10 தோல்வி பழனிசாமிய இந்த முறை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டில் உட்கார வைக்கணும். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்தி தொலைக்காட்சிகள்ல பார்த்துருப்பீங்க. அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது 2 விரல காட்டுறாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா அவர் சின்னத்தை காட்டி வாக்கு கேட்கிறாருன்னு? கிடையாது. நான் ஏற்கனவே 10 முறை தோத்துட்டேன், இந்த முறை 11வது முறை தோக்க போறேங்கிறத சிம்பாலிக்கா காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, என்னை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. எனக்கு எந்த அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆமா, எனக்கு அந்த அனுபவம்லாம் எனக்கு இல்லதான். இங்க பாருங்க, யாரும் தெரியுதா? யாரும் தெரியுதா? கீழே மண்டி போட்டிருக்காரு, அது யாரும் தெரியுதா? அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுதான் அவருடைய அனுபவம். இந்த அனுபவம் நிச்சயமா என்கிட்ட கிடையாது. யார் காலையும் விழுந்து பதவி வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கு பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. என்னுடைய அனுபவம் என்னைக்கும் மக்களோடு மக்களா நிற்பேன், சுயமரியாதைக்காக நிற்பேன். இந்த உதயநிதி கலைஞருடைய பேரை என்னைக்கு மக்களோட மக்களாக நிற்பேன். வர தேர்தலில் அதாவது ஊர்ல சொல்லுவாங்க பழமொழி, ஜாடிக்கு ஏத்த மூடி மாட்டிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டிருக்கிறாங்க. பிஜேபியை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டோம்னு தெரிஞ்சு அதிமுகன்ற போர்வையை போத்திக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்குது. டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக எடப்பாடி பழனிசாமிங்கிற ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தமிழ்நாட்டை எப்படியா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி.
நாம மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தாங்கிறத நாம இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் நிரூபிச்சு காட்டுவோம். அதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? நிச்சயம் செஞ்சு காட்டுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். அண்ணன் மெய்யநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு ஞாபகம், நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன், 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். சரிங்களா? உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.